ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஜெபம் எதற்காக? நண்பர் அல்லது உறவினர் ஒருவர் வீட்டிற்கு நீங்கள் செல்லும் போதெல்லாம் உங்கள் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையுமே அவரிடம் மணிக்கணக்கில் பேசி அவரிடம் ஏதாவது உதவி கிடைக்குமா என்று எதிர்பார்க்கின்றீர்கள். அவரின் வீட்டிற்கு சென்றால் உங்கள் பார்வையெல்லாம் அவர் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்பதில் இருக்கிறது. உங்கள் எண்ணமெல்லாம் அவைகளில் ஏதாவது நமக்கு கிடைக்காதா என்பதிலேயே இருக்கிறது. ஆனால் அவருடைய காரியங்களை குறித்து அறியவோ அவர் எதையாவது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் என்பதையோ சிந்திக்க அவருடைய சுகநல விசாரித்து தெரிந்து கொள்ளவோ உங்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை. இந்த நிலையில் அவருடைய உறவை நீங்கள் விரும்பலாம். ஆனால் உங்கள் உறவை அவர் விரும்புவாரா? உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு ஏற்படுமா? தேவனோடு உள்ள தொடர்பு நிலைகளில் பலருடைய நிலைகள் விதமாகவே உள்ளது. பலருடைய ஜெபங்கள் தேவையை தேடி பெறுவதிலும் ஆசீர்வாதங்கள் அடைவதிலுமே குறியாக உள்ளன. எதையாவது கேட்டு பெற்றுக்கொண்டே இருப்பது மட்டுமே ஜெப வேளை செயல்பாடாக இருந்தால் ஜெபங்கள் உணர்வற்றவைகளாகவும் உயிரற்றவைகளுமாக போய்விடும். ஜெப வேளை என்பது விண்ணப்பங்களை சமர்ப்பிப்புக்கும் வேளையாக மட்டுமே இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவனிடம் ஏதாவது நன்மை பெறுவதற்காக மட்டுமே இருக்கக்கூடாது. ஜெப வேளை என்பது தேவனை சந்திக்கின்ற, தேவனை அறிகின்ற, தேவனிடம் பேசுகின்ற, தேவன் பேசுவதை கேட்கின்ற, கர்த்தருடைய அன்பை நாடுகின்ற, கர்த்தருடைய ஐக்கியத்தை உணர்கின்ற வேலைகளாக இருக்க வேண்டும். தேவனோடு உள்ள உறவை உணர்த்துவதும், அந்த உறவினை உறுதிப்படுத்துவதும், அந்த உறவில் மகிழ்வதும், அந்த உறவில் வளர்வதும் ஜெபங்களின் பிரதான நோக்கங்களாய் இருக்க வேண்டும். தேவைகளை தேடி பெறுகின்ற ஒன்றாக மட்டும் ஜெபத்தை பார்ப்பதால் தான் சிலருடைய ஜெப வாழ்க்கை விரைவில் சோர்ந்து போய்விடுகிறது. வாழ்க்கையோடு தொடர்புடைய நன்மைகளை எளிதாக பெறுவதற்கான வழியாக மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையை புரிந்து கொள்வதால் தான் சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விரைவில் அனலிழந்து செயலிழந்து போகிறது. தேவன் தம்மை நமக்குள் வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் தங்கி நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். அவர் நம்மோடு பல காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கின்றார். இவைகளுக்கு நாம் உரிய முக்கியத்துவம் தரும்போது நம்முடைய தேவைகள் தானாக சந்திக்கப்படும் என்பது உண்மை. சிந்தனைக்கு, ஜெபம் நம்மை தேவனுக்கு காண்பிக்கிறது. வேத தியானம் தேவனை நமக்கு காண்பிக்கிறது. ஜெபம் நம்மை தேவனுக்கு காண்பிக்கிறது. வேத தியானம் தேவனை நமக்கு காண்பிக்கிறது.